திரு ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு முதலமைச்சராக அமர்த்தியிருக்கிறார். இன்றைக்கு இளைஞர்கள், இங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். நான் ரொம்ப சுருக்கமா உங்கள்கிட்ட சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைக்கு நடிகராக அறியப்பட்டு இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இளைஞர்களை குறிவைத்து நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும், ஈர்த்து போனார்கள் இளைஞர்கள். உண்மை. ஒரு சிலர் அதற்காகவே வாக்களித்தார்கள். கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். எல்லா பிரச்சாரங்களிலும் சொன்னார். 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை என் தந்தை உருவாக்க போகிறார், ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்க போகிறது சொன்னார்கள். என்ன நடந்திருக்கிறது? கல்வி கடன் ரத்து காணல் நீராகி போய்விட்டது என்று கனத்த இதயத்தோடு இன்றையும் வங்கிகளினுடைய அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். தான் பெற்ற பிள்ளை தன்னை உட்கார வைத்து சோறு போடுவார் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், என் பையன் இன்றைக்கு பாதை மாறி போதையின் பிடியில் சென்று விட்டான், அதிமுக ஆட்சியிலே கொடுத்த கணினியை இந்த திராவிட மாடல் அரசு பிடுங்கி கொண்டு கஞ்சாவை கொடுத்திருக்கிறது என்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இருக்கிற நிலை. வேலை வாய்ப்பை பற்றி சொன்னாங்க சார். கூகுள் ஏஐ சார், தமிழ்நாடு சிஇஓ சார் சுந்தர் பிச்சை, அவரை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க எக்ஸ்பான்ஷன் கூகுள் ஏஐக்கு விடாம நம்ம ஆந்திராவுக்கு அனுப்பிச்சாச்சு. என்ன சாதனை! நான் மரியாதையோடு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள், நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரை காமிச்சிங்களே, இதை விட ஒரு ஜனநாயக துரோகம் ஏதேனும் இருக்குமா? எங்களிடத்தில் நீங்க வெள்ளையறிக்கை கேட்டவர்கள் இன்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நாங்கள் 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கிறோம், இதோ பட்டியல். இப்பொழுது எங்களுக்கு 1.5 லட்சம் வேலை வந்திருக்கிறது, இதோ அடுத்த வேலை வந்து கொண்டிருக்கிறது, இந்தாங்கள் பட்டியல். போடுவதற்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வரான எடப்பாடியார் கொரோனா காலத்திலும் அதிக முதலீட்டை ஈர்த்த முதலமைச்சர் என்று மத்திய அரசால் பாராட்ட பெற்றார். 88,000 வேலை வாய்ப்புகளை அந்த கொரோனா காலத்திலே உருவாக்கினார்.